கிருஷ்ணன் சொன்னா, இது அழுக்கு படிஞ்சிருக்கு அழுக்கு படிஞ்சிருக்குங்கிறியே, அழுக்கு படிஞ்சாலும் என் திருமேனி அழகா இருக்கா இல்லையா அதை சொல்லு. எதுக்கு அழகா இருக்கும் போது அதை எதற்காக நீக்க வேண்டும்? அழுக்கு கூட என் திருமேனியில அழகா தானே இருக்குன்னா. யசோதை சொன்னா, யாரா இல்லைன்னு சொன்னா, இப்படி அழுக்கு படிந்த உன் திருமேனி இருக்கே, இதை காண்பதற்கு பெரிதும் மிகவும் ஆனந்தப்படுகிறேன். ஏன்னா பகவானுடைய திருமேனி கருநீல வண்ணம்ங்கிறோம். அதுல அப்படியே புழுதி படிஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், கருநீல வண்ணமான திருமேனி பட்டுப்புடவை போல் இருக்க, அதிலே வைரக்கல் பதித்தார் போலே அந்த மாட்டு தொழுவத்தினுடைய புழுதி படிந்திருக்க, பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப விரும்புகிறேன், சந்தேகமே இல்லைன்னா. அப்ப கிருஷ்ணன் சொன்னா, அப்ப விட்டுட்டு போயிடேன், எதுக்கு குளிக்கணும்னு என்னையும் போட்டு தினந்தோறும் படுத்தின்னு இருக்க, இந்த அழுக்கோடையே நான் இருந்துடுறேனேன்னா. யசோதை சொன்னா, இது அழுக்கு அழகாதாண்டா இருக்கு, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லல, ஆகிலும் நான் பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுவேன் சரி, ஆனா ஊரார் எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? ஊர்ல யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள்லாம் பழிப்பர், பழி சொல் பேசுவா. இந்த யசோதைக்கு என்ன, குழந்தைய குளிப்பாட்ட கூட தெரியல, அக்கறையே இல்ல, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கல, ஊரார் என்னென்னலாம் பேசுவா. உங்க அம்மா மீது அந்த பழி வராம இருக்கணும்னா ஒழுங்கா குளிக்க வந்துடும்னா. கிருஷ்ணன் சொன்னா, ஊராருக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமாமா? ஊரார் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பா. இந்த வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகம்னு சொல்றா. கிருஷ்ணன் சொன்னா, அதனால ஊராரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கிறதுக்காக நீயும் நானும் ஒண்ணு பண்ணக்கூடாது. உனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம், அது தர்மத்துக்கு விரோதமா இல்லாம இருக்கான்னு பார்ப்போம், நல்லதான் பார்ப்போம், அதை செஞ்சுடுவோம். ஒன்னொன்னுக்கும் ஊரார்ட்ட ஒப்பீனியன் கேட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்டானா கிருஷ்ணன். நீங்களே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பேள். ஒரு மனிதர் அவருடைய மனைவியையும் அழைத்து கொண்டார். அவருக்கு சொந்தமாக ஒரு கழுதை இருந்தது, அந்த கழுதையும் ஓட்டி கொண்டார். ஒரு ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறார். எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்தார். அவர் சொல்லிண்டே போனாராம், இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, கழுதை ஒண்ணு சும்மா போறது, அது மேலே ஏறி உட்காந்து இவன் போகலாம் இல்லையா, இவன் ஏன் நடந்து போறான்னார். ஓ, இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரே, சரிதான்ட்டு இவர் கழுதை மேல உட்காந்து மனைவியை நடத்தி அழிச்சுன்னு போனார். இன்னொருத்தர் வந்தாராம், கல் நெஞ்சக்காரன், மனைவியை நடக்க சொல்லிட்டு இவன் கழுத மேல உட்காந்து போறான்னு கிண்டல் பண்ணார். சரின்ட்டு இவர் கீழே இறங்கி மனைவியை கழுத மேல உட்கார வச்சு மனைவி கழுதை மேல் செல்ல இவர் நடந்து போனார். இன்னொருத்தர் எதிர்த்தாப்புல வந்தார். ஏய், இது என்னடா அது, ஒரு வாயில்லா ஜீவன் கழுத, அது மேல மனைவியை உட்கார வச்சுட்டு இவன் ஜம்முன்னு போயிட்டு இருக்கான், கணவன் தானே மனைவியை சுமக்க வேண்டும், கழுதையா மனைவியை சுமப்பது அப்படின்னு அவர் பேசிட்டு போனார். கடைசியில பார்த்தா பழையபடி மனைவியையும் இறக்கி விட்டுட்டு கழுதையே ஓட்டின்னு போனார். மறுபடியும் ஒருத்தர் வந்து இதே டைலாக், கழுத ஒண்ணு இருக்கு, இது மேல ஒருத்தர் உட்காந்துன்னு போலாமே. அப்போ ஊரார் சொல்றாங்கிறதுக்காக மாத்திட்டே இருந்தா மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால கிருஷ்ணன் சொன்னா, ஊரார் 1000 பேசுவாமா, கண்டார் பழிப்பர், அதுதான் அவளுடைய வேலை, கண்டவா கண்டது பேசுவா, அதுக்காக எல்லாம் ஒண்ணு பண்ண முடியுமான்னா. யசோதை பார்த்தா,